விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு, அவரோட வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்தே ஆகணும்னு ஜனம் நினைச்சா வந்துருவாரு. கைவினை பண்ண படங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்போ ஏஐ வந்துருச்சு. வந்துட்ட பிறகு இந்த மாதிரி கைவினை வரையக்கூடியவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் எந்த அளவுக்கு கொஞ்சம் அது எப்படி பண்ணாலும் உங்களை விட உங்க தாத்தா பாட்டி பெரியவங்க தான். புரியுது அவனுக்கு. இப்போ இவங்க என்னதான் படமாக வளர்ந்தா கூட எல்லாம் என் குழந்தைங்க தான். எத்தனை குழந்தைங்க வந்தாலும் இந்த குழந்தை எந்த குழந்தையுமே போய் மதுரை கோயிலுக்குள்ள உட்காந்து 10 மணி நேரம் வரைவீங்களா, கை தூக்குவாங்க. 10 மணி நேரம் ஒன்று கூட போகக்கூடாது. 10 மணி நேரம் யார் வரைய முடியுமோ முடியாது. அது மாதிரி என்னை விட எங்கள் அம்மா சோழ ராயக்கடி சாப்பிட்டு காடுகளில் பாடுபட்டேன். எங்கள் அம்மா போட்ட பிச்சை தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நான் பெரிய ஆள். என்னை விட கோடிகள் இருந்து சூர்யா சம்பாதிக்கலாம். கோடி கூட சூர்யா சம்பாதிக்கும் போது சிவகுமார் பண்ணு. சிவகுமார் படிக்க வச்சது எங்கள் அம்மா தான் பெரிய ஆள். எத்தனை ஏஐ வந்தாலும் ஒரிஜினல் ஒன்றுமே பண்ண முடியாது. வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு மாணவர்கள் இருக்கு? ஏன்னா தற்பொழுது இந்த ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்களோட இது பண்றவரோட மாணவர்களுக்குண்டான வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்குண்டான அரசு என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசு பற்றி எல்லாம் சொல்ல தெரியாது. நான் ஓவியம் தான் இந்தியாவுக்கு ஒரு சாபம் பாவம்னு நினைச்சாடு. அது பொய் சார்னு ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு காலையில் பேசும்போது கிட்ட 6 மணி நேரம் பேசினாரு. இதுலேருந்து முறையாக டிப்ளமா கோர்ஸ் 1 வருஷம் இருக்குது, 4 வருஷம் கோர்ஸ் இருக்குது. முறையாக படிச்சேன்னா மினிமம் சம்பளம் 30,000 ரூபாயும், அதிக சம்பளம் 1,30,000 சம்பாதிக்கிறாங்க. இதே தலை சுற்று எனக்கு. நான் அரசாங்கம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? உன் கையில் திறமை இருந்தால் கை வச்சு சத்தியமாக குறைச்சிக்கலாம். வேறு வேலை வாய்ப்புகள் பெருக்கிறதுக்கு அரசு சார்பில் ஏதாவது நடவடிக்கை புரிஞ்சுக்கணீங்க. இது டேலண்ட்டை பேஸ் பண்ண விஷயம். இது நம்மளுக்கு 4 வருஷம் இவங்ககிட்ட படிச்சு டிப்ளமா குப்பை கொட்டிட்டாங்க, உடனே வேலை கொடுக்க மாட்டாங்க. உன் கையில் சரக்கு இருந்தால் தான் கொடுப்பான். இத்தனை பேர் நான் கைதட்டு சொன்னேன், கைதட்டி கிளாஸ் பண்ண சொன்னா இல்லை சரக்கு நல்லா இருந்தால் இந்த டேலண்ட்டை பேஸ் பண்ண தொழில். இது நான் எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டேன், 30 மார்க்கில் பாஸ் பண்ணி 90 மார்க் எஸ்எல்சி வாங்கி பாஸ் பண்ணால் நான் 35 பார்டர் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவனுக்கு ஈக்குவலாக முடியுமா? அது திறமை இல்லாதவன் எந்த துறையும் பெரிய ஆளாக வர முடியாது. திறமையோட பெரிய ஆள் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வண்ணங்களில் உங்களை உங்களோட வண்ணங்கள் பார்த்தோம், இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுன்னு இம்ப்ரெஷன் பிரிக்க முடியாது. இந்த 5 வரல எது நல்லா இருக்குது, எந்த பேர் தேவை? ஒருத்தர் மாடர்னாக போட்டிருக்கான், ஒருத்தர் லேண்ட்ஸ்கேப் போட்டிருக்கான். முதல் ஒரு பொண்ணு படம் வந்திருக்குது. படம் வரையலாம்னு நினைக்கிறதே காலங்களில் அவளை வசந்தம், கலைகளிலே அவளை ஓவியம் தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் ஓவியலாக பிறக்கிறது இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ நீங்கள் செஞ்ச புண்ணியமா? ஓவியெல்லாம் இங்கே பிறந்தது பெரும் புண்ணியம். அப்புறம் உங்களெல்லாம் உங்கள் தாத்தா உங்கள் படத்தெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணால் அதோட பெரிய புண்ணியம், அதோட என்ன சந்தோஷம்னு நினைக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு அட்வைஸ் எல்லாம் தேவையே கிடையாது. இவங்க என்னோட புதுசாக பசங்க ஏன்னா இவங்க வயசில் நான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக கிடையாது. இந்த ஃபஸ்ட் இயர் பண்ண அந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டில் வரையில. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜ் இல்லை. இவங்க இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிறாமா, +2 படிக்கிறாங்கன்னா இல்லை சார் காலேஜில் முடிச்சு கல்யாணம் பண்ணி 10 என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு எலி குஞ்சுமா பொண்ணு சொல்லுது. இதாக உட்காந்துருக்கு பாருங்க. அதே எலி குஞ்சுமா இருக்குது. அது கேட்டால் எனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, மயக்கம் வந்துச்சு எனக்கு. இல்லை எல்லாமே இன்டெலிஜென்ட் பீப்புள் தான். ஆனால் இந்த தலைமுறைகள் எல்லாமே இப்போ சூர்யா 6 பேக் பண்ணிடுறாரு. சூர்யா 6 பேக் பண்ண சிவகுமார் பண்ண முடியாது. புரியுது அவனுக்கு. ஸோ இந்த காலையில் கூட நைட் சாப்பாடு நாங்கள் வீட்டில் எல்லா சட்னி சாம்பார் இருக்குது. நான் டயட் சாப்பாடு பண்ணி அது உட்காந்துருந்து அந்த அசிஸ்டன்ட் செஞ்சு கொடுக்குறது அப்போ சாப்பிட்றாரு. அந்த மாதிரி தியாகமெல்லாம் பண்ணி இளைய தலைமுறை 100% கெட்டிக்கிறாங்க. அவ்வளோதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் நிறைய மேடைகள் முற்போக்கு அரசியல் நிறைய பேசிட்டு வரீங்க. தற்போது புதுசாக கட்சி ஆரம்பித்து தமிழகத்துக்கு வராங்க. தொடர்ச்சியாக தற்போது விஜய் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அவரோட வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்தே ஆகணும்னு ஜனம் நினைச்சா வந்துடுவார். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.